அந்த அடிப்படை தான் சொல்றேன். நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. நீங்க முன்கூட்டியே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இத அப்பொழுது இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. சட்டசபையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தான் முதல்வராக இருக்கும் வரை டங்ஸ்டன் திட்டத்திற்கு அனுமதி அளிக்க மாட்டேன் என கூறியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். வர முடியாது, அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நன்றி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்பு பேரவைத் தலைவரை எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படை தான் சொல்றேன். நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. நீங்க முன்கூட்டியே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இத அப்பொழுது இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுதான் சொல்றேன். ஒண்ணு என்ன, எந்த இடத்துல கூட ஆளுங்கட்சி அதுக்கு சாதகமான ஒரு வார்த்தையை எழுதல, பேசல, அலட்சியமும் இல்ல. பார்லிமெண்ட்லயும் பேசிருக்காங்க. நீங்க என்ன நிறைய பேரவைத் தலைவரை நீங்க பதில் சொல்லிட்டீங்க. எல்லாம் மந்திரி சொல்ற பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. பேசுறதையும் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் பிப்ரவரியிலும் தெளிவா பதிவு பண்ணிருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் இந்த மாபெரும் சபையில் 3 தரம் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் மத்திய சர்க்காரே அதை கொண்டு வருகிறது என்று சொன்னாலும் சரி, அதை நான் இங்கு நடத்தப்பட மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இந்த பிரகடனத்துக்கு பிறகு கூட நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை விட நீங்கள் வேதாந்தாக்காவுக்கு நேரடியாக பேசிவிடலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், பேரவைத் தலைவர் அந்த நிறுவனத்திற்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.